தூத்துக்குடி மாவட்டம் அகரம் கிராமத்தில் 2000 பேர் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக களத்தில் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், படகுகள் மூலம் தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகரம் கிராமத்தில் 2000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் தற்போது தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஈடுபட்டு வருகிறது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 5 போட்கள் மூலமாக அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவுகள் இங்கிருந்து செல்கின்றன. அதேபோல பொதுமக்களும் மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதலே இந்த பணியானது தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டு வருகிறது. இந்த அகரம் கிராமத்தை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. 10 அடி வரை இந்த தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்தான் கடந்த 2 நாட்களாக இருக்கிறார். அந்த 2 நாட்களாக மின்சாரமும் ஏதும் இந்த கிராமத்துக்கு செல்லவில்லை. அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட எதுவுமே அந்த கிராமத்துக்கு செல்லாமல் தற்போது அந்த 2000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் தத்தளிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் 5 போட்டுகள் மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக மீட்டெடுக்கப்பட்ட சூழலும் இருக்கிறது. அதேபோல மீட்டெடுக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ முகாம்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த அகரம் கிராமத்தை பொறுத்தவரைக்கும் 2000க்கு மேற்பட்டோர் தற்போது வசித்து வந்தாலும் கூட யாரும் தற்போது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்தான் இருக்கிறார்கள். 4 பக்கங்களும் நீரால் சூழ்ந்த ஒரு தீவு போல இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக மின்சாரம் மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக ஏறி வரும் நீரின் காரணமாக பொதுமக்கள் யாரும் இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. வெளியே வர முடியாத அவர்களை தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 போட்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு சிலர் நாங்கள் அங்கு வரமாட்டோம் என்றும் கூட காவல்துறையிலும் தொடர்ச்சியாக கூறி வருவதாக சொல்கிறார்கள். மேலும் அந்த பொதுமக்களையும் உடனடியாக அறிவுறுத்தி நீங்கள் வெளியே வர வேண்டும், மேலும் தண்ணீர் ஏறினால் எங்களால் மீட்டெடுப்பது மிகுந்த கஷ்டம் என்றும் தொடர்ச்சியாக போலீஸ் தரப்பும் கூறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தற்போது இன்று காலை முதலே அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக காவல்துறை சார்பில் அழைத்து வந்து கொண்டிருக்கும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.